மத்தியானம் மட்டும் இல்ல, நைட் ஆனா கூட வெயில் என்னமோ அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி உடம்பெல்லாம் அனலாதான் கொதிச்சிட்டு இருக்கு. மத்தியானம் வச்சு சிக்கன் குழம்பு இருந்தனால நைட்டுக்கு சிக்கன் குழம்பு வித் சப்பாத்தி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா இது காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும்ல, அதனால எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால சீக்கிரமாவே மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம்னா நைட்டு பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல, அதனால மாவெல்லாம் பிணைஞ்சு வச்சுட்டேன். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது கோதுமை மாவோட ஒரு கைப்பிடி அளவுக்கு மைதா மாவும் போட்டுக்கிட்டேன். அப்பனா சப்பாத்தி இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். நைட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சா மட்டும் ஆயில் இல்லாத மாதிரி பார்த்துப்பேன். போட்டு எடுக்கும் போதும் சரி, பிசையும் போதும் சரி, கொஞ்சம் ஆயில் இல்லாம பண்ணோம்னா நல்லா இருக்கும்ல, உடம்புக்கும் நல்லது. அதனாலதான் கவுண்டர் டாப் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு எங்க வீட்டுல உள்ள சில வேலைகள் பேக்கிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். பாப்பா கூட ஹெல்ப் பண்ணானா பாத்துக்கோங்களேன். கீழே சிந்தும் போதெல்லாம் பாப்பா சிந்தக்கூடாதுன்னு சொல்லனாலேயே என்னமோ குழந்தை நல்லா கத்துக்கிட்டா. கவர் ஓபன் பண்ணி அவளே உள்ள போட கத்துக்கிட்டா. மேரேஜ் ஆன புதுசுல இந்த கவரை ஓபன் பண்ண எனக்கு தெரியாது, ஆனா பாப்பா இப்பவே கத்துக்கிட்டான்னு நினைக்கும் போது சிரிப்பா தான் வருது. ஹஸ்பண்ட் லேட்டா தான் வந்தாங்க, அவங்களுக்கும் சூடாவே பண்ணி கொடுத்துட்டேன்.